சுழல் சீரீஸ் 1 பார்க்குறோம் அப்படின்னா மயான கொலை அப்படிங்கிற ஃபெஸ்டிவலில் முடிஞ்சுது. இந்த சீரீஸ் 2 அஷ்டகாரி அப்படிங்கிற இன்னொரு ஃபெஸ்டிவலில் தொடங்குது. குறிஞ்சி நிலத்தில் முடிஞ்ச சுழல் 1 நம்மளை இப்போது நெய்தல் நிலத்துக்கு அழைச்சிட்டு வந்து நிறுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் சுழல் 2. அந்த சுழல் 2ஓட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு இந்த சேனலில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கதையை யார் எடுத்திருக்காங்க அப்படின்னா இயக்குனர் புஷ்கர் மற்றும் காயத்ரி அவங்க எடுத்திருக்காங்க. இவங்க இயக்கத்துல சுழல் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் 2022ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரும் வெற்றி அடைஞ்சது. இப்போ 2-3 வருஷம் கழிச்சு திரும்பவும் அவங்க சீரீஸ் 2 வெளியிட்டிருக்காங்க. இதோடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்க்குறோம் அப்படின்னா மெயின் கேரக்டரா இருந்தது சக்கர மற்றும் நந்தினி. அவங்க தான் யாருன்னா கதிர் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருந்தாங்க. அவங்க 2 பேர் மட்டும்தான் இப்போ செகண்ட் சீரீஸ்ல அப்படியே ஃபாலோ ஆயிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் தன்னுடைய சித்தப்பாவால் அபியூஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தங்கச்சியும் அபியூஸ் பண்ணப்பட்டு இறந்தும் இருந்திருப்பாங்க. ஸோ அதை பழி தீர்க்கிறதுக்காக தன்னுடைய சொந்த சித்தப்பாவையே சர்க்கரையுடைய ரிவால்வர் எடுத்து சுற்றுவாங்க. அப்படிதான் அந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ் முடியும். ஸோ இப்போ அந்த செகண்ட் சீரீஸோட கண்டினியூஷன் எப்படி வருது அப்படின்னா இப்போ ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஜெயிலில் இருக்காங்க. அவங்கள வெளில கொண்டு வரதுக்காக யார் ஹெல்ப் பண்ணுறான்னா சக்கரை. இந்த வழக்கை பார்க்குறோம் அப்படின்னா சக்கரையின் வளர்ப்பு தந்தை ஸ்தானத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, வழக்கறிஞர். அவர் பேர் என்னதுன்னா செல்லப்பா அப்படிங்கிறவர். லால் இருக்கிறாரு இல்லையா, அவர் தான் அந்த கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்காரு. அவர் தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க ஜெயிலில் இருக்காங்க இல்லையா, அவங்க வெளில எடுக்கிறதுக்காக அவங்க வந்து வாதாடுறாங்க. திடீர்னு ஒரு நாள் செல்லப்பா அவருடைய பிரைவேட் காட்டேஜில் இறந்து கிடக்கிறார். அவருடைய இறப்பு கண்டு பெரும் அதிர்ச்சி அடைகிறாரு சக்கரை. இது கொலையா தற்கொலையா அப்படிங்கிற தீவிர விசாரணையில இறங்குறாரு. இதுதான் வந்து மெயின் ஒன்லைன். எங்க அப்பா மாதிரியே பேசுறீங்க. ஸோ கிட்டத்தட்ட ராஜேஷ்குமார் கதைகள் படிப்போம் இல்லையா, எடுத்தோடனே ஒரு கொலை நடக்கும், அப்புறம் நிறைய திருப்பங்கள் வரும், அப்புறமேட்டுக்கு கடைசியாக யார் கொலை செய்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஒன்லைன். இந்த கதை பார்க்குறோம், இந்த வெப் சீரிஸ் பார்க்குறோம் அப்படின்னா மொத்தமாக 8 எபிசோடாக வெளியிட்டிருக்காங்க. மெயினாக வந்து குழந்தைங்களோட பார்க்குறத நம்ம தவிர்த்துறலாம் அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் அப்படின்னா நிறைய 4 லாங்குவேஜஸ் வருது, அப்புறம் நிறைய சீன்ஸும் பார்க்குற மாதிரி இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தைங்களோட பார்க்குறத தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கட்டாயம் பார்க்கலாம். வந்து ரொம்ப மோசமான சீரீஸ்னு நான் சொல்லிட மாட்டேன். லாஸ்ட்டாக 5ஆம் வேதம் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் பார்த்தோம். அது நிஜமாவே நல்லா இருந்தது. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது. இருந்தாலும் இதை வந்து நம்ம வந்து அவங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதுனால குழந்தைங்களோட பார்க்குறத தவிர்க்கலாம். வாங்க அந்த கதைக்குள்ள போகலாம். செல்லப்போட உடல் இருந்த அந்த காட்டேஜ்ல இன்னொரு பெண்ணும் கைதி ஆகுறாங்க. அவங்க யாரு அப்படின்னா முத்து அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அவங்க வேற யாரும் இல்லை, 96ல நடிச்சாங்கல்ல சின்ன வயசு த்ரிஷாவா, கௌரி கிஷன், அவங்க தான் கையில துப்பாக்கியோட அதே காட்டேஜ்ல மாட்டுறாங்க. இவங்க தான் கொலை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு விசாரணை நடத்த ஆரம்பிக்கும் போது அதில் என்ன ஆயிடுதுன்னா அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கிற 7 காவல் நிலையங்கள்ல 7 பெண்கள் செல்லப்பாவை தாங்கள் தான் கொலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சரணடைகிறாங்க. சஸ்பெக்ட் ஒரு கொலை, எல்லாம் யங் உமன், கேர்ஃபுல்லா டீல் பண்ணோம். ஒருத்திக்கும் ஃபேமிலி டீடைல்ஸ் கிடைக்கல. 2 பொண்ணுங்க கூட ஒரே ஊரை சார்ந்தவங்க இல்லை. இந்த வழக்கை வந்து புலனாய்வு யார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சக்கரை பண்ணிட்டு இருக்காங்க. யார் கொலை செஞ்சது, மொத்தமாக இந்த காவல் நிலையத்தில் இருக்கிற 8 பெண்களுக்கும் இந்த கொலைக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது 8 எபிசோட விவரித்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த 8 பெண்களுடைய ஒரு கேரக்டர் தான் யார் அப்படின்னா அஷ்டகாலியில் வர ஒரு காலியாக அதை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த இடம் நிஜமாவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பொண்ணுங்களோட கண்ணை பார்த்தியா, ஒரு குரோதம் இருக்கு. தான் வந்து மெயின் கதை. இப்போ இந்த கதையில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ளஸ் என்ன அப்படின்னா கதிர் அவர்களுடைய நடிப்பு. சக்கரையாவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அவருடைய கூட ஹெல்ப்பாக வந்து சரவணன், அவருடைய கேரக்டர் நேம் வந்து மூர்த்தி. அவருடைய பேச்சு பார்க்குறோம் அப்படின்னா 8 எபிசோட்ஸ் இருக்குது இல்லையா அந்த வெப் சீரிஸில். சில டைம் நம்ம பார்க்கும்போது சலிப்பு தட்டிடும். ஸோ அவருடைய பேச்சு சில டைமில் நமக்கு வந்து சிரிப்பு உண்டு பண்ணுது, கொஞ்சம் சலிப்பு இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது முக்கியமாக சொல்ல வேண்டியது மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ். நிறைய வெப் சீரிஸ்க்கு இவர் தான் இப்போ மியூசிக் அமைச்சிட்டு இருக்காரு. இதுலேயும் அவர் வந்து நிஜமாவே தெரிக்க விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும்.
அடுத்து மெயினாக நான் வந்து கண்டிப்பாக இதில் சொல்ல வேண்டியது என்னது அப்படின்னா, அவங்க கிரியேட் பண்ணியிருக்கிற சூழல், இந்த சூழலுக்கு இதை அவங்க கிரியேட் பண்ண அந்த சூழல் நிஜமாகவே செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மெயினாக சொல்லணும் அப்படின்னா, அந்த அஷ்டகாளி ஃபெஸ்டிவல் வந்து ஒரு கிராமத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஃபெஸ்டிவல் நடந்துட்டுருக்கு, இவங்க போய் அங்கே போய் ஷூட்டிங் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க போல் அப்படின்னு ஒரு அந்த அளவுக்கு ரொம்பவா லைவிங்காக அந்த இதை வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி போலீஸ் ஸ்டேஷனாக ஒரு இடம் வரும். அது வந்து எதில் வரும்னா, வேட்டையில் வந்து ஸ்கூலாக வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து இந்த சீரீஸில் வந்து போலீஸ் ஸ்டேஷனை வச்சுருக்காங்க. நிஜமாக அது கரெக்டாக அந்த இடத்துக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெப் சீரிஸுக்கு மெயினாக கை கொடுத்தது என்னது அப்படின்னா, அவங்க கிரியேட் பண்ணியிருந்த அந்த சூழல் நிஜமாகவே ரொம்ப 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 ஆப்டாக, ஒரு சின்ன மிஸ்டேக் கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து இன்னொரு இது முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னது அப்படின்னா, செல்லப்பாவை கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சிறையில் 8 பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நடிப்பு நிஜமாகவே எல்லாரையும் கவனம் ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சீரீஸில் பார்க்குறோம் அப்படின்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க. பார்த்திபன் ஆகட்டும், குணா கேரக்டரில் நடித்தவராகட்டும், ஸ்ரேயா அப்படின்ட்டு. ஆனால் இதில் பார்க்குறோம் அப்படின்னா கதிர் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் தவிர வேறு யாரும் அதிகமாக நமக்கு பரிச்சயமானவங்களா இல்லை. லால் அவங்கெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த 8 பெண்கள் பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் நிறைய இப்போ வந்து டிவியில் அப்புறமேட்டுக்கு யூடியூப்பில் இவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பெண்களை அவங்க தான் இந்த 8 பெண்களாக அதில் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து மெயின் கேரக்டர் வந்து முத்து அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் நாச்சியா சமிதா அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. அடுத்து முப்பியா மோனிஷா அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. நிஜமாவே அவங்களுடைய நடிப்பு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கிளைமேக்ஸில் வந்து நிறைய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வரும். அவங்க நிஜமாவே உயிர் கொடுத்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபைட் சீக்வன்ஸாக பார்க்கலாம். செல்லப்பா பார்த்தா இந்த உண்மை வெளியில வந்தா the town will lose its hope. நம்ம தேடுறது கண் முன்னாடி. நெக்ஸ்ட் கதையில் மஞ்சுமா மோகன் வந்திருப்பாங்க. அவங்களுடைய நடிப்பும் நிஜமாவே கொஞ்ச நேரம் வந்தாலும் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த கதையில் இருக்கிற மைனஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் கனெக்ட் இருக்கு இல்லையா, அது ஏதோ கொடுக்கணுமே அப்படின்னு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஃபர்ஸ்ட் மைனஸாக தோணுச்சு. செகண்டான மைனஸ் என்னதுன்னா, முதல் பாகத்தில் நம்ம பார்த்த ட்விஸ்ட்டோ அமானுஷ்யமோ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ஆவல் வந்து இதில் சற்றே குறைவு தான் அப்படின்னு சொல்லணும். எதனால் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சீரீஸ் பார்த்ததுனால இந்த கம்பேரிஷன். ஒருவேளை ஃபர்ஸ்ட் வராமல் இது வந்திருந்தால் இந்த கம்பேரிஷன் வராமல் இருந்திருக்குமோ அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது பார்க்குறோம் அப்படின்னா, வந்து நிறைய தெரிந்த முகங்கள் இருந்தாங்க இல்லையா, இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. ஆனால் இவங்க நல்லாவே நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அந்த தெரிந்த முகங்கள் இருந்தது அப்படின்னா நமக்கு ஆர்வம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து இதில் இருக்கிற சில பல மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. குழந்தைங்களோட பார்க்குறத நீங்கள் தவிர்த்தலாம். கடைசியாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, 7th எபிசோடை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறது ரொம்பவே நல்லது. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே தான் வந்து முக்கியமான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ 7th எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க. ட்விஸ்ட் இதுதான் அப்படின்னு தெரியும் போதும் பெரிய சுவாரஸ்யம் இல்லாமல் போகிறது இந்த கதைக்கு இன்னொரு மைனஸாகவும் போயிடுது. ஸோ மொத்தத்தில் முதல் சீரீஸ் வந்து மலையும் மலை சார்ந்த இடங்களில் அமைக்கப்பட்ட கதை நமக்கு கதையில் பிரம்மாண்டத்தை ஊட்டுச்சு. ஆனால் இந்த 2வது சீரீஸ் கடலும் கடல் சார்ந்த இடத்துல இருக்கிற இந்த களம் அலை போல மீண்டும் மீண்டும் எழுந்தாலும் ஏனோ நம்மளை வந்து சிலிர்க்க வைக்காமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன். கட்டாயம் பார்க்கலாம். இதில் என்ன நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஹியூமன் டிராஃபிக் பற்றி, இந்த அஷ்டகாளி அந்த ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி, அப்புறமேட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து இவர் தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்ருப்போம். பார்த்தா ட்விஸ்ட்டில் வந்து நல்லா அதை வந்து செம்மையாக அதை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஃப்ரீ டைமாக இருக்கீங்க, வீக்கெண்டில் ஏதாவது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். தேங்க்யூ. ஒரே வழி, அந்த அரக்கனை கண்டுபிடிச்சி அவன் தலையை வெட்டணும்.